Dear students, so welcome to science class. So second unit optics. So next to continue this video, simple microscope. Simple microscope is one of the type of microscope. The microscope can be classified into simple microscope and then compound microscope. Oh, microscope is one of the optical instrument. We can see the tiny object. So small object can see very tiny object. So a simple microscope used to see the object using the convex lens. So convex lens use பண்ணி tiny object நம்ம பார்ப்போம் சரியா. ஸோ இங்கே ஏபி அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் ஃபார்ம்டு பிஃபோர் த லென்ஸ். ஸோ இங்கே யூஸ் பண்ணக்கூடியது ஒன்லி ஒன் கான்வெக்ஸ் லென்ஸு. இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் நான் எங்கே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் இப்போ சென்டரில் இருக்குது. ஆப்ஜெக்ட் ஏபி இஸ் பிளேஸ்டு பிஃபோர் த கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போது இந்த ஏபின்ற ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு எப்பயுமே டூ ரேஸ் ஃபார்ம் ஆகும். ஒன் ஆஃப் த ரேஸ் parallel to the principal axis line and another one of the rays pass through the optical center. ஓகே. ஸோ இந்த டூ ரேஸும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு ரேவுமே இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போது மீட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் ஏ டேஷ் பி டேஷ் சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எரெக்ட் விர்ச்சுவல் என்லார்ஜ்டு இமேஜ். த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்டு. ஓகே. ஸோ என்னுடைய யூஸஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா watch repairing, read small letters clearly. அப்போது ஸ்மால் லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகி படிக்கிறதுக்கும் ரீட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அப்சர்வ் த பார்ட்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர்ஸ் ஆர் இன்செக்ட். ஒரு ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஒரு இன்செக்டில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அப்சர்வர் ஃபிங்கர் பிரிண்ட், நம்ம கையில் இருக்கக்கூடிய கைரேகை பதிவுகள் இதை பார்க்குறதுக்கும் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். அப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் டூ டைப் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடியது. டூ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் ஏபின்றது ஆப்ஜெக்ட்டு. அந்த ஏபின்ற ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடியது ஆப்ஜெக்ட் லென்ஸ். Object lens is smaller than eye lens. Eye lens விட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்மாலராக இருக்கும். அண்டு another one of the lens is longer than object lens or greater than object lens. This lens is also called as eye lens. ஸோ இந்த லென்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏபி ஆப்ஜெக்ட்டு, த ஆப்ஜெக்ட் ஏ இஸ் ஃபார்ம்டு கிரேட்டர் தென் ஃபோக்கல் லென்த்து. அப்போ யூன்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை விட கிரேட்டராக இருக்கணும். All of you understand? Your object is framed.
ஸோ இதை எங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கே ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் FO அப்படின்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட் லென்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் லென்ஸோடைய டிஸ்டன்ஸை விட கிரேட்டர். அப்போது ரே பாருங்கள், ஆப்ஜெக்ட் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு ரூல்ஸ் தெரியும். A ray pass parallel to the principal axis, a ray pass through the optic center. ஸோ ரெண்டு ரேவுமே இங்கே மீட் ஆகுது. இப்போ இங்கே மீட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் என்ன, A' B'. ரெண்டு ரேவுமே ஆக்சுவலாக மீட் ஆனால் என்ன இமேஜ் ஃபார்ம் ஆகும், ரியல் இன்வெர்டட் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. ரியல் இன்வெர்டட் இமேஜஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போது இந்த ஏபி அப்படின்ற இமேஜ் தான் ஐ லென்ஸுக்கு நம்ம ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஏபி அப்படின்ற இது ஏபி A', B' அப்படின்ற இமேஜை தான் இந்த ஐ லென்ஸுக்கு நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம், ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு ரேவுமே பாருங்கள், ரே பாஸ் த்ரூ த ஆப்டிக் சென்டர், a ray pass parallel to the principal axis. ஸோ இது வழியாக பாஸ் ஆகுது, ஆக்சுவலாக மீட் ஆகலை. ஓகேவா? இந்த ரெண்டு ரேவுமே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஸோ இது எந்த பாயிண்டில் மீட் ஆகுது, இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஓகேவா? இந்த பாயிண்டில் மீட் ஆகுது. ஸோ அப்போ இமேஜ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சேம் சைடு ஆஃப் த ஆப்ஜெக்ட் A', B'. அப்போ A', B', விர்ச்சுவல் என்லார்ஜ் எரெக்ட் இமேஜ். விர்ச்சுவல் என்லார்ஜ் எரெக்ட் இமேஜ். ஓகேவா? ஸோ என்னுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா 50 to 200 times more than magnification power than simple microscope. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஒரு கான்செப்டு, the U is less than F. அப்போ ஃபோக்கல் லென்த் F-ஐ விட U வந்து லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா U is greater than F. அப்போ ஃபோக்கல் லென்த்தை விட U கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி very small object we can use it to compound microscope to see the tiny small object. ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் தென் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ இது எல்லாமே ரெண்டுமே 4 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ remaining topic will be continued into the next video. So thank you.